ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ நரசிம்ம செல்ல ஷாப். ஸோ நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கோபுரம் காமாட்சி அம்மன் விளக்கு வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதோட கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிலே மகாலட்சுமி அம்சம் கொண்டு இந்த விளக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதே பேட்டர்னில் உள்ளது. ஸோ இதோட கலெக்ஷன் வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி விளக்கு. இதே விளக்கு நம்ம போன தடவை பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகனோட அந்த வேல் வச்சு சென்டரில் வந்துச்சு. இந்த கோபுரத்துக்கு நடுவில் வந்து வேல் வச்ச மாதிரி வந்துச்சு. இப்போ இந்த தடவை என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி கீழே வந்து பார்த்தீங்கன்னா யானை இருக்கும். 3 யானையோடு இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். இந்த 2 சைடு பார்த்தீங்கன்னா பாவை விளக்கு இருக்கும். பாவை விளக்கு கையில் பிடிச்ச மினி 2 பேர் இருப்பாங்க. கீழே யானை இருக்கும். இந்த சைடு 2 தேவர்கள் இருப்பாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலசம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலசம் வச்ச மினி வரும். லாஸ்ட் டைம் பார்த்தது வந்து வெறும் வேல் டைப் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா லட்சுமி வச்சிருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலசம் இருக்கிற மாதிரி கலசம் வச்ச மாதிரி வரும். மேலே வந்து இந்த விளக்கு வந்து சிங்கிள் ஷேட் விளக்கு, டபுள் ஷேட் விளக்கு, சிங்கிள் சீட்டு தான். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து அந்த சீட்டோட இது தெரியும். டபுள் சீட்னா அது வேறு டைப்பில் வரும். இந்த விளக்கு வந்து டபுள் சீட் இதோட வரல. அது லட்சுமி விளக்கில் மட்டும்தான் வரும். இந்த கோபுரத்தில் வந்து சிங்கிள் சீட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. புளி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார் கொடுத்துருக்காங்க? நல்லா டெப்த்து தான் உங்களுக்கு. தாராளமாக காலையில் போடுறீங்கன்னா சாயங்காலம் வர தாராளமாகவே எரியும். இதோட வெயிட்ல எவ்வளோ சார் வரும்? இது வந்து என் கையில் இருக்கிறது 80 கிராமு. ஸ்டார்டிங் வெயிட் வந்து இதோட ஸ்டார்டிங் வெயிட் 40 கிராம் தான். இதுதான் இந்த இதுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ 40 கிராம். இது வந்து 40 கிராம். இது 40 எல்லாம் 40 கிராம் புளி நல்லா கொடுத்துருக்கும். இது குழி வந்து உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு டெப்த்தாக தான் இருக்கும். இதுவும் நீங்கள் காலையில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கு பொழுதுனீங்கன்னா நல்லா மதியம் சாயங்காலம் முடியவே இது நல்லா தாராளமாக. ஸோ உருவம் வந்து பார்த்தா ரொம்ப வந்து தத்துருவம் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மகாலட்சுமி வந்து சிரிச்ச முகத்தோட வந்து பார்த்தா எல்லா விளக்குலையும் நமக்கு வந்து வந்திருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தா யானை இருக்கிற மாதிரி அண்ட் 2 பக்கமும் தேவர்கள் இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தா அந்த பாவை விளக்கு இருக்கிற மாதிரி 2 பக்கம் பாவை விளக்கு வச்சிருக்க மாதிரி சென்டரில் மகாலட்சுமி தாமரையில் அமர்ந்திருக்க மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மேலே வர அந்த கலசம்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதில் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்க. ஸோ இதில் வந்து எல்லா விளக்குமே சிங்கிள் ஷேட்டில் வரக்கூடியது. ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்தா நமக்கு வந்து 40 கிராம் கிட்ட நமக்கு வந்துடும். ஹைட் எல்லாம் எவ்வளவு சார் வரும்? இதோட ஹைட்லாம் இதோட ஹைட் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 இன்ச் அரிஞ்சு வரும். இந்த கோபுரத்து முடிய சேர்த்தீங்கன்னா 5 இன்ச் அரிஞ்சு வரும். இது எல்லாமே வந்து எப்படி சார் ஜோடியா பொறுத்தீங்களா இல்ல எப்படி? சிங்கிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சார் 40 கிராம்ல இருந்து எத்தனை கிராம்? 80 கிராம் முடியாது. 80 100 கிராம் முடியாது. அது 40 50 60 70 அந்த மாதிரி 70 80 100. இது ஒரு பேட்டர்ன். இப்போ நீங்கள் முதல் பார்த்தீங்க கோபுரம் டைப்பு. இப்போ இது ஒரு பேட்டர்ன். இது வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் லட்சுமி இருக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து கலசம் மாதிரி கலசம் கும்பம் அந்த பேட்டர்னில் உள்ள லட்சுமி இருக்கிற மாதிரி அந்த பேட்டர்னில் இருக்கும். சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஆர்ச் வச்சு யாழி டைப் இந்த இடத்துல இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா 2 யானை இருக்கும். உங்களுக்கு 2 யானை நிற்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தா அந்த கும்ப வடிவத்திலே மகாலட்சுமி அமர்ந்திருக்கிற மாதிரி நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல குழிலாம் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. சேம் டைப் தான் உங்களுக்கு. குழி அதே மாதிரி நல்லா டெப்த்தாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ மேலே வந்து பார்த்தா தேங்காய் வச்சு மாவில வச்ச மாதிரி ரொம்ப வந்து ஸோ பார்க்கறதுக்கு சூப்பரா வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ மகாலட்சுமி இதுலயே வந்து பார்த்தா சிரிச்ச முகத்தோட நமக்கு இருக்கு. இது சிங்கிள் ஷேட் டபுள் ஷேட். இது சிங்கிள் ஷேட் தான். பின்னாடி அது உள்ளடங்கி நமக்கு வந்து இதோட வெயிட்ல எவ்வளவு சார்? இது 82 கிராம்ஸ். இது ஸ்டார்டிங் வந்து எவ்வளவு சார் வரும்? இது ஸ்டார்டிங் 40 கிராம் தான். இந்த 40 கிராம் சைஸ் இந்த இருக்கு பாத்தீங்களா? ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. இது 40 கிராம். இது 40 கிராம் சைஸு. ஸோ அதே சேம் ஃபினிஷிங் தான். பட் இதோட சைஸ் வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸில் இருக்கும் உங்களுக்கு. கும்பம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். கும்பம் வந்து சின்ன டைப்பாக இருக்கும் உங்களுக்கு. அந்த 50 கிராம் 60 கிராம் 70 கிராம் வரும். அந்த கும்பத்தோட சைஸ் வந்து அளவு வந்து கூறிடும் உங்களுக்கு. இப்போ அதே 80 கிராம் சைஸ் எடுத்தா அதுக்கு இந்த மாதிரியான பார்வை. ஆனால் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு 2லையுமே ஒரே மாதிரி ஒன்று சொன்னாப்புல நமக்கு ஈவன் தான். ஈவனாக தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த முக அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 40 கிராம் விளக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி நல்லா சிரிச்ச முகத்தோட இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து சிங்கிள் ஷேட்ல வரக்கூடிய ஸ்டார்டிங் வந்து 40 கிராம்ல நமக்கு வந்து வரும். ஸோ இதுலேயே வந்து குழி வந்து நல்லா ஒரு அளவுக்கு நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ கோபுரம் காமாட்சி அம்மன் விளக்கு பார்த்தீங்க. இதில் வந்து பார்த்தா கும்பம் வச்ச மாதிரியான காமாட்சி அம்மன் விளக்கு அண்ட் அது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கோபுரத்திலே மகாலட்சுமி இருக்கிற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 40லேருந்து நமக்கு வந்து 100 கிராம் வரைக்குமான கலெக்ஷன் வந்து நம்மளோட ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காம நம்மளோட சேனலை ஃபாலோஸ் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய கலெக்ஷன் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும்.